கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அதை நேரலை காட்சிகளாக பார்த்திருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த மருத்துவ ஊர்திகளில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, இதன் பயன் என்னவாக இருக்க போகிறது? விவரங்கள். ஜெனிஃபர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலக வளாகத்தில் இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மிக முக்கியமாக கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவைகளை தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வருகிறார். குறிப்பாக இந்த கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கிராமப்புற பகுதிகளில் இந்த கால்நடைகளை பராமரிப்பதற்கான ஒரு அவசர சேவையாக இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் அனுப்பப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் முறையான சிகிச்சை அளிப்பதற்கும் இந்த நடமாடும் கால்நடை வாகன ஊர்தி என்பது பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக அதுல ஒரு கால்நடை மருத்துவர் உள்ளிட்ட உதவியாளர் உள்ளிட்டோர் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பிட்ட ஊரக பகுதிகளில் நேரடியாக இந்த ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய நடமாடும் மருத்துவ ஊர்தியை சென்று அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளை பராமரிப்பதில், அங்க இருக்கக்கூடிய மாதாந்திர சேவைகள்ல கால்நடைகளை எவ்வாறு நோய் தாக்குதல் இன்றி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஊர்தியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த கிராமப்புற பகுதிகளுக்கு சென்று அந்த பொதுமக்களுக்கும் கால்நடை உரிமையாளருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான பயிற்சி எல்லாம் வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஜெனிஃபர், விரிவான செய்திகளை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் பணியில் உதவியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அமைச்சு பணியில் உதவியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கும் காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்தோம்.